டைப், ஒப்பிடுதல் முறை, கம்பேரிசன் டைப் தான் உங்களுக்கு டைப் 6ல வந்திருக்கும். சரிங்களா? ஸோ இதில் நம்ம என்ன கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு எடுத்தோம்னா, 1வது ஃபார்முலாவையும் 3வது ஃபார்முலாவையும் கம்பேர் பண்ணுவோம். ஏன் வேற ஃபார்முலாவை கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னா, அந்த 2 ஃபார்முலாவுக்கு லிங்க் இருக்கு. 1வது ஃபார்முலா n into n plus 1 divided by 2. 3வது ஃபார்முலா n into n plus 1 divided by 2 whole square. உங்களுக்கே தெரியும் இந்த ஃபார்முலா. நம்ம ஃபார்முலா படிச்சோம்ல, இந்த 2 ஃபார்முலாவுக்குள்ள ரிலேஷன் உங்களுக்கு தெரியுதா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவுக்கும் தேர்ட் ஃபார்முலாவுக்கும் புரியுதா? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா திரும்பவும் சொல்றேன் பாருங்க, நமக்கு எப்படி இருக்கும்? 1 plus 2 plus 3 எக்ஸெட்ரா டு n, இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. தேர்ட் ஃபார்முலா 1 cube 2 cube எக்ஸெட்ரா டு n cube. இதுக்கு நீங்க படிச்ச ஃபார்முலா n into n plus 1 divided by 2. இதுக்கு நம்ம படிச்ச ஃபார்முலா n into n plus 1 divided by 2 whole square. அப்போ இதோட ஆன்சரை இங்க என்ன பண்ணியிருக்கோம்? இந்த ஆன்சரை ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். இது எல்லாருக்கும் புரியணும். சரிங்களா? தென் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு சொல்றேன். இப்போ கம்பேரிசன் டைப்ல ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டர் தெரியுதான்னு பாருங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எப்படி கேட்பாங்க அப்படின்றத நம்ம செகண்டரி ரெண்டாவது பார்க்கணும். சரிங்களா? சரி, இப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க இதுக்கு ஒரு கொஸ்டின் சொல்றேன் பாருங்க. அங்க நம்ம எத்தனை கொஸ்டின் வரை பார்த்துருந்தோம்? கொஸ்டின் நம்பர் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 14 கொஸ்டின் வரை பார்த்துருப்போம் நினைக்கிறேன். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 15 நீங்க நோட் பண்ணிக்கலாம். இல்ல இன்னைக்கு கிளாஸ்ல 1ல இருந்து சொல்லலாம் கூட சொல்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அந்த கொஸ்டின் அந்த ஆர்டர் எழுதிட்டே வாங்க. இப்போ 14 முடிச்சிருந்தீங்கன்னா இந்த இடத்துல 15 அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின். இப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா 1 plus 2 plus 3 1 plus 2 plus 3 எக்ஸெட்ரா டு n equal to k எனில், கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். எனில் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா புரியும். 2 cube 3 cube எக்ஸெட்ரா டு n cube equal to என்ன, இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? இதுக்கு இப்போ ஆப்ஷன் அப்படின்னு எடுத்தோம்னா ஆப்ஷன் ஏ வந்து k, ஆப்ஷன் பி வந்து k ஸ்கொயர், ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா k கியூப், ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் k, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, இது என்ன ஃபார்முலா? 1 plus 2 plus 3 n அப்படிங்கிறது ஃபார்முலா நம்பர் 1. இது எத்தனாவது ஃபார்முலா? ஃபார்முலா நம்பர் 3. 1ல இருந்து 3வது ஃபார்முலாவுக்கு போனால் இங்கே என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்களோ அது என்ன பண்ணணும்? அங்கே கொடுத்துருக்க ஆன்சரை ஸ்கொயர் பண்ணணும். எல்லாருமே இந்த டாபிக் பார்க்காதவங்களுக்கு லாஜிக் எப்படி தெரியும்னா, இங்கே ஃபுல்லாக பவர் 1 இருக்கு, இங்கே ஃபுல்லாக பவர் 3 இருக்கு, அப்போ 3 போட்டலாம்னு தோணும். பார்க்காதவங்களுக்கு, இந்த டாபிக் புரியாதவங்களுக்கு. இப்போ டாபிக்கை கிளியரா தெரிஞ்சவங்க இந்த மாதிரி கன்வர்ஷன் தெரியும். இதுக்கு ஆன்சர் கேன்னு கொடுத்துருக்காங்கன்னா அப்போ இதுக்கு ஆன்சர் என்னவா இருக்கும்? கே ஸ்கொயரா தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். பி தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? புரிஞ்சுதா? கம்பேரிசன் மெத்தட்னா இதுதான். 2 ஃபார்முலா வந்திருக்கணும், 1வது 3வது, இல்ல 3வது கொடுத்து 1வது கூட கேட்கலாம். இந்த மாதிரி 2 கம்பேரிசன் தான்.